ஜெயிச்சிட்டேன். சூதாட்டத்தில் அந்த சகுனியே வந்தாலும் இந்த செட்டிக்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. யோ செட்டி, 10,000க்கு 10,000 கட்ட போடு. பணத்தை வை, விளையாடுவோம். யோ செட்டி, காய்ச்சல் சாராயெல்லாம் காசா தெரியலையா உனக்கு? போடு போடு. வெறுங்கையா இருக்கிறவங்கிட்ட வெத்து சிட்டாட நான் ஒன்னும் விவரம் கெட்டு போகல. நீ விவரமா இருக்கலாம், என்ன ஜெயிச்சவனை திரும்ப ஜெயிக்காம நான் இங்க இருந்து அனுப்பினதே இல்லை. குலுக்கி போடு. இத பாரு நாகராஜு, இது நீ சாராயம் காய்ச்சல் இடமா இருக்கலாம். உன்னை பார்த்து இந்த ஊரே பயப்படலாம். நான் பணம் காட்டு நரி. உன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நான் ஊருக்கு போகணும், வர்றேன். ஏய், அவன் சிங்கம் புலின்னு சொல்லியிருந்தானா நானே போயிருப்பேன். நரின்னுட்டு போறான். முழுசா போறான்டா, முண்டமாக்கிருங்க. டேய், செட்டு எங்க வந்து சேரணுமோ அங்க சேர்ந்துட்டான். உதச்சிருவோம். அட, வெட்டியானே வந்துட்டான். உதச்சிரு. அப்ப இந்த பணத்தை நீ புதைக்க மாட்டியா? இந்த வெட்டியா செத்த உடம்பு தான் புதைப்பான், சாகடிச்ச உடம்பு புதைக்க மாட்டான். செட்டியார தூக்கிட்டு நீ போக வேண்டிய இடம் எது தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன். நட. எப்ப பார்த்தாலும் சண்டைதான். நீ தப்ப தட்டி கேட்க வேண்டியது, ஏன் தலை உருள வேண்டியது. ஏய்யா, யார் யார கொலை பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேயா. ஏண்டா முக்கா, நீ கூட தானே இருந்த, உன் அறிவு எங்க போச்சு? எனக்கு இல்லாத பத்தி எல்லாம் பேசாதமா. அவனுங்க பணத்தை கட்டுக்கட்டா தூக்கி போட்டானுங்க. எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம வேணும் சொல்லிருச்சு. சும்மா 2 கட்டை மட்டும் அதுல இருந்து எடுத்திருந்தா பக்கத்து கிராமத்துல 10 ஏக்கர் நிலத்துல புதுசா நம்ம பேர்லயே ஒரு சுடுகாடு கட்டியிருப்பேன். ஓஹோன்னு வருமானம் வந்திருக்கும். அந்த கிராமத்துல கிழடு கட்டிகள்லாம் நிறைய இருக்காங்க. அடிக்கடி சாவு வேற விழுதான். எல்லாம் இந்த வேணுதான். இது ஒண்ணும் இல்ல. அண்ணே, அம்மா பேச்ச கேட்காதீங்கண்ணே. நீங்க நல்ல சண்டை போடுங்க. அம்மா, அண்ணன் தப்ப தட்டி கேட்கறதுனாலதான் இந்த ஊரே அண்ணனை பார்த்து பயப்படுது. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க.
ஹம். அம்மா சிந்தாமணி, நானும் சண்டை போடும்போது ஓரமா நின்னு ஒத்தாசை பண்ணிருக்கேன். எனக்கும் திங்கிறது கொடு. குடுமா குடு. அங்க கொடுத்தாச்சா? சுத்தம். ஐயோ, வானப்படையில வந்துட்டேன். படிக்கிற வயசுல எப்படி சேஷ்டியா? வானவங்கள் வானவங்கள் நோக்கெல்லாம் படிப்பே வராது. பூங்குடி, இங்க வா. 100க்கு 10. நல்லா படி நல்லா படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் மரமண்டியில் ஏற மாட்டேங்குதல்ல. நீ பிரசிடன்ட் பொண்ணா இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்துட்டா நீயும் ஒரு மாணவி தான். ஞாபகம் வச்சுக்க. போ. சிந்தாமணி, 100க்கு 90. பாத்தியா, உங்க ஊரு பொண்ணுதான். உன்ன மாதிரி ஆம்பளை கணக்கா ஆடிட்டு திரியறா. படிக்கிறதா இருந்தா இவன் மாதிரி படி. அப்படி இல்லன்னா உங்க வீட்டு தோட்டத்துல போய் இருக்கிற எறும்பு மாட்டை ஒழுங்கா மேய். கண்ணைய மதுரையில் அவள் வெறிகொண்டு திருகி எறிந்திருப்பாள். அந்த
வேணு வேணு வருமானம் வருது வேணு வருமானம் வருது. வடக்கால விட்டு பெருசு மண்டையை போட்டுருச்சு. ஒருத்தன் மண்டைய போட்டா உனக்கு என்ன சந்தோஷம். வரட்டும். வரமாட்டானா வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு தான் புனமா வர்றான். லொட 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 லொடன்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நொல்லு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட 2 வரட்டிய வை, நல்லா வேகட்டும். ஐயா என்னையா இது பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதை காணும் இதை காணும்னு. ஆக வேண்டியது பாரியா. அம்மா யோ அம்மா இல்ல ஐயா. ஐயா ஐயாவா? ஐயா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா உங்க தெருப்பக்கம் வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்போ வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே ஐயா. ஐயா யோ மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு அழுகிற ஐயா. ஐயா ஐயா போனோம் சிரிக்காதே. விடமாட்டான். போனோம் பேசாதே. பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா போனதுக்கு பிடிச்சி புலம்பி அழுதுகிட்டு இருக்க? பெருசு என் கைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடியா. முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன். முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்குயா. நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க. என்ன வேணும்? இத வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம்? இது என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி? நான் மோதிரம் நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தளை மோதிரம். பாத்துட்டியா? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா? இந்தா டே மூக்கா, உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தளை மோதிரம் இல்ல, தங்க மோதிரம். என்ன ஏமாத்திட்டியா? டேய் நில்லு நில்லு, மூச்சை பூச்சி மாதிரி நசுக்கிடுவேன். வேணு எப்பேற்பட்ட பாட்டா இருந்தாலும் அப்படியே பாடுவல்ல. கேளு. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அம்மா 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 என்றால் அன்பு. சும்மாடா. இனிமா நீ கேட்ட போடுவ. இந்து நீ கேட்ட சாம அத்திரியில இருக்கு, எடுத்துக்கோ. ஏமா இந்த வடக்கால விட்டு பெருசுடைய தங்க மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது, தங்கச்சிக்கு பட்டு புடவையா வாங்கி குமிச்சிருப்பேன். கோட்டு சதி பண்ணிட்டான்பா. போதும் போதும். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. மா ரொம்ப பசிக்குதுமா, பேசாம இருக்க. அவளை யாரோ பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்ணிட்டாங்களா, அதனால நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல அது என்னன்னு கேளு. ஏ சிந்து, யாரு உன்னை கிண்டல் பண்ணுது? ஏய் யாரு உன்னை கலாட்டா பண்ணுது? பூங்குடி. என்னடி பாக்குற? நீ வேணா படிப்புல வசதியா இருக்கலாம், நான் பொறப்புல வசதி. நீ என்னடா கசக்கரணம் போட்டு படிச்சாலும் இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போய் படிக்க முடியாது. நான் நினைச்சா படிக்காமலே கலெக்டர் ஆக முடியும். சுடுகாட்டுல போன எரிஞ்சாதான் புள்ள உங்க வீட்டுல அடுப்பு எரியும். சுடுகாட்டுல போன எரிஞ்சாதான் புள்ள உங்க வீட்டுல அடுப்பு எரியும். -2AB. ஐயா ஒரு நிமிஷம். என்ன?
கொஞ்சம் பேசலாங்களா? என்ன விஷயம்? உட்காருமா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இத போர்டுல எழுதி வச்சு பார்த்தா மட்டும் போதாது, படிச்சு மனசுல பதிய வச்சுக்கணும். நீங்கெல்லாம் போட்டிருக்கீங்களா யூனிஃபார்ம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதி மதம் பார்க்காம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதம் பார்க்காம ஒற்றுமையா பழகணுங்கிறதுக்கு தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் உனக்கு புரியுதா? பணத்தால எதை வேணா விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா படிப்ப, அறிவை, பண்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. இனிமே என் தங்கச்சிக்கோ அவ படிப்புக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, நீ இந்த ஊர் பிரசிடென்ட்டோட பொண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் உன்னை விட்டு போறேன். ஜாக்கிரதை. பாடத்தை நடத்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சாதி வித்தியாசம் பார்க்காம உங்க 2 பேர் வீட்லயும் சம்மதம் வாங்கி இந்த கலப்பு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம இவளை காப்பாத்தி மத்தவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கும். எங்க மனசை புரிஞ்சு மாங்கல்ய பிச்சை போட்ட உங்க தீர்ப்புக்கு எந்த கலங்கமும் இல்லாம கடைசி வரைக்கும் இவளை வச்சு காப்பாத்துவையா. எந்த உதவி வேணும்னாலும் எந்த நேரமானாலும் நீங்க வரலாம். என் வீட்டு வாசக்கதவு திறந்தே இருக்கும். வரேன், எல்லாருக்கும் வரேன். வரப்பா. ஏய், கொஞ்சம் நில்லு, தனியா பேசிட்டு போலாம். வேண்டாம், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இங்கதான் யாருமே இல்லையே. வேண்டாம் வேண்டாம், நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே, பை பாய். அப்பா அப்பா, நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு? என்னம்மா இது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சந்தேகம்? என் பொண்ணு நீ? உங்க பொண்ணு மட்டும் தானா? இந்த ஊருக்கே மகாராணியாச்சே. கரெக்ட். என்ன வந்து ஒருத்தன் ஸ்கூல்ல மிரட்டுறான், அவனை என்ன செய்யலாம்? இந்த ஊர்ல உன்னை மிரட்டுற அளவுக்கு எவனுக்குமா தைரியம் இருக்கு? அதான்ப்பா, சுடுகாட்டுல போன எரிக்கிறான்ல அந்த வெட்டியா, அவன் ரொம்ப நல்லவனாச்சுமா. என்னப்பா, என்ன வந்து மிரட்டிட்டு போனவன உண்டு இல்லன்னு பண்ணாம அவனை நல்லவன் இல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுமா. என்னது தெரியுமா? தெரிஞ்சுமா சும்மா இருக்கீங்க? அவனை நான் தனியா பாத்துக்கிறேன். ஏதாவது ரகல வந்தது நீங்க தலையிடாதீங்க. ஆம்பளையா பிறக்க வேண்டியது பொம்பளையா பிறந்துருச்சு. என்னங்க பொட்ட பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு போறா, அவளை அடக்கி வைக்காம அவ போக்குலயே விடுறீங்களே. என்னடி செய்யறது? நீ என்ன சுத்தி பெத்திருந்தா பரவாயில்ல, நீ அரச மரத்தை சுத்தி பல வருஷம் கழிச்சுல பெத்த. செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். சின்ன புள்ள தானே, போக சரியா போயிடுவா. ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போது குரங்குட்டியாட்டம் மேல வந்து இம்சம் பண்றாளே, ஒரே நேரம் இருக்கு. வாங்கடா அந்த என்னடா ஆச்சு? அடிக்குதுண்ணே. எது? அது அதுவா? அடிக்கும் அடிக்கும். இப்பதான் 2 குரங்குட்டியோட மாற அடிச்சேன், அதுக்குள்ள 2 எருமாட. என்ன சாமி, எருவு மாடு குரங்குன்னு உங்க பேர சொல்லி திட்டிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன கிண்டலா? ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போதோ உங்க மேலப்பட்ட தண்ணி என் மேலப்பட்டா தீட்டு இல்லையா? சாமி குத்தம் இல்லையா? யோ ஐயரே, 5 அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு. 50 அடி 500 மைல் தாண்டி எது உடம்புலயோ பட்டு உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா? ஏய், ஓடுற ஆத்து தண்ணிலையும் உடம்புலயும் தீட்ட பாக்காதீங்க. சாமி குத்தம் உங்க சம்பாஷணையில தான் இருக்கு, சமுத்திரத்துல கலக்கிற ஆத்து தண்ணியில இல்ல. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உன்னோட நாசிக பேச்ச 4 எழுத்து படிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம், புரியுதா? இது சூடா வர இருக்கு, உப்பு கறிக்கு தண்ணி. ஓய், அங்க பாரும். கருமம் கருமம்.
போங்க, போங்க. வேணும் ம்? பனியனுடைய குளியல என்ன பண்ண போற நீ மெதுவாரா எனக்கு தெரியாத வேணே இதுக்கெல்லாம் கொஞ்சம் தனியா சம்பளத்தை கொடுத்துரு. உன்னை வச்சிருக்கிறதே ஜாஸ்தி. வேண்டாடி எனக்கு பயமா இருக்கே. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். ஏய் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடு. நீ குளித்தால் தீபாவளி ஹோ. நான் அடிச்சா பொங்கல் ஆடிவே கம்முன்னு தே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஏய், என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன். இங்க பாரு அவர் ஏதோ பில்லி சுனித்தை ஏவி விட்டு நம்மள தாக்குறாரு. அம்மா ஒரு பக்கமே காலி. வளர அம்மா தேய். இப்ப என்னடாச்சு? ஐயோ, இது நெசமாவே ஏவல் வரலாம்ப்பா. மொத்த நெஞ்சே காலிப்பா. யார் மந்திரம்? ஐயோ ஏய் ஏய் பாத்துக்கடி வாங்கடி. உன் நெஞ்சு பிறந்தது சாமியார் இல்ல, அங்க பார். நில்லுங்க, உங்களை மாதிரி வேகமா ஓடி வர முடியாது. வேணும், பொண்ணுங்களை விரட்டணும்னு நம்ம கெட்ட பேர் வருமே. நில்லுங்க. ஏய் நில்லுங்கடி. எதுக்குடி நம்ம ஓடணும்? நம்ம கிட்ட தான் உண்டிவெல் இருக்குல்ல. வராத அடிச்சிடுவேன். கிட்ட வராத அடிச்சிடுவேன். கிட்ட வராத. இதுங்களை அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் நெஞ்சில கல் எடுத்துருவீங்க. உங்களை பாத்தியா, எதுவும் மிரட்டாம இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்துட்டாங்க பாரு. வாங்க 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 வாங்க. வணக்கம். பெருசு தூக்கத்தை பாரு. ஏன் சைக்கிள் நிறுத்திட்ட? ஏய் கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல விசேஷம் நடக்குது. அந்த வெட்டியா வேணுவ இங்க எப்படி மாட்ட வைக்கிறேன்னு வேடிக்கையை பாரு. ஹை பூங்கடி. டேய் சுப்பு, நான் சொல்றத கேப்பியா? என்ன? கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டைய பொடிச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாற்றம் போ. ஆ டேய் சுப்பு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை 10 ரூபாயா? ஏய் புறாவை பிடிக்கிடாத. வேணே கந்து வெட்டி கண்ணப்பு வீட்டுல பெருசு மண்டிய போட்டுச்சான். வேணு, வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிறுக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது. வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம். நாம வம்பல மாட்ட மாட்டோம். அந்த வெட்டியாண்டா வம்பல மாட்ட போறா. வேணு, ம். கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. ம். நான் என்ன பண்றேன், சங்கு சவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். ஆ. நீ போய்கிட்டு சீக்கிரம் வா. நான் ஒரு முரணை மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, ம். நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். ஆ? கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க என்ன. இத சொல்லல, சங்க ஊதுங்க என்ன. சம்பளம் பேசல தம்பி. நல்லா ஊதுங்க என்ன, பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க. உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல? எப்பவும் ஆயுதம் சுத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருனா கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டியது இல்ல. பிறகு நம்ம நாட்டுல பஞ்சம் வராது. பாவிங்களா, என்ன இது இளவு வீட்டுல இவ்வளவு வச்சலையா? தின்னே தீர்த்து போடுங்க போல இருக்கு. சாமியே, ஓ சாமி. என்ன சத்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓ சாமி. தூங்கிட்டாங்களா உள்ள? டேய் எடுத்துக்கடா. ஐயா, ஏங்க ஊதலன்னா போன ஆத்மா சாந்தி அடையாதுங்க. என்னடா சொல்றீங்க? சாமி தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க. மனுஷ ஜன்மம் பிறக்கிற மாதிரியே இறக்குறது சகஜங்க. நீங்க அத எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க. என்ன விளையாடுறீங்களாடா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவது. டேய் நடக்கிறது கல்யாண நிச்சயதார்த்தம். எவ்வளவு வீட்டுல வந்தீங்க? வாங்க இங்க. ஏய் என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பாத்தியா? ஆடி எப்படி பின்னிட்டு இருக்காங்க பாரு. ஏய் எங்க அந்த வெட்டியான காணோம்?
அவன் தானே முதல்ல வந்தான். உதவுங்கிறத பார்க்க முடியலையே. இங்க வேற தானா? இங்க நடந்ததுக்கு இதுதான் காரணம். அதுதான் போயிடுச்சுங்களா? அடுத்த தடவை பாத்துக்கலாம் வாங்க. கந்து வெட்டி கண்ணப்ப விஷயத்துல எங்களை ரொம்ப கேவலம் அடி வாங்கி கொடுத்துட்டாங்க. தெருவில் இருக்கிற நாய் மேல கல்ல போட்டாலே அது திருப்பி கடிக்க வருது. அதே மாதிரி அந்த பூங்குடிய நானு கடிக்க போறியா? பழிக்கு பழி வாங்க போறேன். வாங்க வாங்க. அது அவளுங்க வண்டி தானே? ஆமா. என்ன என்ன வேணும்? இதான் அந்த பிசாசுடைய வண்டி. பிரேக் எடுத்துட்டியா? ஆமா, நானும் எடுத்துறேன். எடு. நிலங்கரி, இன்னைக்கு நமக்குள்ள சைக்கிள் போட்டி. யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச். கம் ஆன். பிரேக் எல்லாம் புடிங்கி விட்டமே. என்ன ஆகும்? பிரேக் பிடிக்காது. கண்ணம்மா மூக்கொடைஞ்ச பொன்னம்மா கண் திறந்து பாரம்மா காசிருந்த போதுமா. முத்து முத்து கண்ணம்மா மூக்கொடைஞ்ச பொன்னம்மா கண் திறந்து பாரம்மா காசிருந்த போதுமா. ஊருக்குள்ள சந்திப்போமா இல்ல ஒத்த கொத்த சந்திப்போமா. அடி அந்நியம்மா எண்ணலாமா உங்க அப்பன் தாண்டி எங்க மாமா. பொன்னையா கால் வளர்ந்த பண்ணையா பார்த்து கொஞ்சம் பேசையா. பொன்னையாரு பொன்னையா. நாய் வாயில் தேங்காயோ 4 பேருக்கு உதவாது. ஆஹா, கழுதைக்கும் கால் இருக்கு ரேசில் ஓட முடியாது. குசும்புள்ள கண்ணே கொழுப்புள்ள பெண்ணே நீ கொண்ட பேய ஓட்டிட வந்தவன் நான் தானே. கொஞ்சம் பேசையா. நான் பொன்னையாரு பொன்னையா. கொஞ்சம் பேசையா. நான் பொன்னையாரு பொன்னையா. சத்தம் போடி. அடி முத்து முத்து கண்ணம்மா மூக்கொடைஞ்ச பொன்னம்மா கண் திறந்து பாரம்மா காசிருந்த போதுமா. ஊரெல்லாம் எங்க சொத்து அப்பம்பாட்ட சம்பத்து. என் வீட்டு நாய் குறைச்சா உங்க பாடு ஆபத்து. 4 மாசம் காடாறு மாசம் நாளைக்கு காத்து எம் பக்கம் வீசும். கருவத்தும் போது கருவாடு தின்ன ஒத்தக்கா கொக்கு ஒண்ணு நிக்கிறடி. அடி காத்திருக்கும் வாயாடி நீ கட்டிருக்கு சரி ஜோடி. காத்திருக்கும் வாயாடி நீ கட்டிலுக்கு சரி ஜோடி. காடு விட்டு பொன்னையா கால் வளர்ந்த கண்ணையா
கண்ணம்மா மூக்கொடைஞ்ச பொன்னம்மா கண் திறந்து பாரம்மா காசிருந்தா போதுமா செல்வா, எனக்கு நாகதோஷம் கழியணும், நம்ம காதலும் நிறைவேறணும். நீயும் சாமி கிட்ட வேண்டிக்க. ஏய், வர்றது வெட்டியனோட அம்மா தானே? இப்ப வேடிக்கை பாரு. எதுக்காக வர சைக்கிள் இப்படி மோதுறியே? உனக்கு அறிவு இருக்கா? என்னதா இது? நீயே வந்து மோதிட்டு என்ன திட்டுற? படிக்கிற புள்ளைக்கு இவ்வளவு ஆங்காரம் இருக்க கூடாது. உனக்கு ரொம்ப திமிர்தான் போல இருக்கு. மரியாதையா கீழே கிடக்கிற புத்தக நோட்டெல்லாம் எடுத்துக்கொடு. புத்தகத்தை எடுக்க சொன்னா அரிசி பருப்பு எடுத்துட்டு இருக்கியா? உன்ன படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு திமிரு இருக்கக்கூடாது தாயி. யாருக்கு திமிரு? உன்ன சின்ன பிள்ளை தானே, போனா போதுன்னு பார்த்தா திமிரு பிடிச்சு ஆடுறியா? சும்மாருமா, ஒண்ணுன்னா அடக்கம் இருக்கணும், அகம்பாம இருக்க கூடாது. ஏய், பத்துப்பட்டி கிராமமும் மரியாதை வச்சிருக்கிற பிரசிடென்ட் ஐயாக்கு இப்படி ஒரு பொண்ணு. நீ செஞ்ச காரியத்தை உங்க அப்பா பார்த்திருந்தாரு, வெட்டி போட்டிருப்பாரு. ஓடிப்போ. என்ன வேணும்? என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, அம்மா கால் தவறி விழுந்துட்டாங்க, அரிசி பருப்புல கொட்டி போச்சு. நாங்க பாத்துக்கிறோம். எடுமா. என்னம்மா இது? வயசான காலத்துல பார்த்து போறது இல்லையாம்மா? இந்தாங்க, நீங்க வரட்டா? வெட்டியா வேணும் ரொம்ப நல்ல வண்டி. உன்னை உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கல பத்தியா? அங்கே நில்றா. யார கேட்ற உள்ள வந்த? என்னமா எப்படி கேக்குற? என் அக்கா வீட்டு நான் யார கேட்டு வரணும்? ஏயா, அக்கா பொண்ணு சமைஞ்சா தாய்மாமனுக்கு தேய் சொல்லாம சீர் செய்வாங்களாயா? தாய்மாமனா? தாய்மாமன் தாய்மாமன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தராதரம் இருக்கு? திருட்டு பய. எப்ப உங்க அக்கால கட்டிக்கும் போது அந்த கல்யாண வீட்டுல திருட்டுத்தனம் பண்ணி இந்த பஞ்சாயத்துல என்ன தலைகுனி வச்சியோ,
அப்பவே உனக்கு எனக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லைனாச்சு. இப்ப எதுக்குடா புதுசா உறவு சொல்லிட்டு இந்த வீட்டு வாசப்படியே மேய்ச்சிருக்க? புது உறவு இல்ல மாமா, பழைய உறவுதான். என் அக்கால நீ கட்டுறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு தம்பி. அத போய் புது உறவுன்ற? பொண்ணு சமைஞ்சிருக்கா, தாய் மாமா நான் சீர்செய்ய வந்திருக்கேன். மாமனுக்கு தான் தாய் மாமா உறவு மறந்து போச்சு, உரிமை கூட தெரியாம போச்சு. ஏக்கா சொல்லலாம்ல? இத பாரு, தம்பி உறவு தாய் மாமா உரிமைன்னு சொல்லிட்டு இங்க நிக்காதே, மரியாதையா வெளியே போயிடு. இடையில வந்த மாமன் தான் எடுத்தறிஞ்சு பேசுதுன்னா கூட பிறந்த அக்கா நீ எப்படி பேசுன நான் என்ன பண்ணுவேன்? யோ சொல்லுங்க. பிரசிடண்ட் ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. பொண்ணு சமைஞ்சா தாய் மாமன் சீரு தலை சீருங்கிறது ஊர் வழக்கம் தானே. ஏதோ அவன் ஆசைப்படுறான், செஞ்சுட்டு போட்டோம், விடுங்க. அதான் ஊருக்கு 4 பெரிய மனுஷங்க வேணும்ன்றது. அவங்க மட்டும் இல்லன்னு வை, மாமா என்ன டீல்ல விட்டுருப்பான். ஏய், நல்லா உரிச்சு விட்ட கோழி மாதிரி கும்முன்னு இருக்கடி. என்ன உன்னை கட்டிக்கு போறவன் தான் அவன் கணத்துல கை வைக்க முடியும். என்ன மாமன் கைப்பட்டது சிலுத்திருச்சாக்கம். இன்னைக்கு நான் தாய் மாம, நாளைக்கு உன்னை தாயாக்க போற மாம. வர்ற தபார் அக்கா, தாய் மாமா முறைக்கு சீர் செஞ்சுட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசம் போட வருவேன். அன்னைக்கு இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க சொல்லுவே மாமன். அப்பா, என்ன கண்ணே? எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த குடிக்கார மாமனுக்கு தான் என்ன கட்டி வைப்பீங்களா? அட நீ வேற, அவன் கத்திட்டு போறான்னு பாத்தியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒன்னு அவனை கட்டி வைக்கிறதுக்கு அவன கலெக்டருக்கா படிச்சிருக்கான், கள்ளச்சாராயம் வைக்கிற பைய. ஏதோ உங்க ஆத்தா கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு சீர் செய்ய சம்மதிச்சா திருட்டு பைய. நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு. உன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவனை தான் கட்டி வைப்பாங்க அப்ப. புரியுதா? சாப்பிடு. பூங்குடி, இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. பழையபடி குறும்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது என்ன? என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கு உங்க மேல சைக்கிள மோதி அரிசி பருப்பெல்லாம் கொட்டி மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிந்தாமணி, உன்னை கிண்டல் பண்ணேன், சாப்பாட்டை தட்டி விட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, முதல்ல நீங்க எந்திரிங்க. மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஏய், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்கடி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமா, உங்க புள்ள எங்க? ஏய், என்னடா இது? இவன் போனதுக்கு மட்டும் விறகே கிடைக்கல. ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ, சொல்லையா? சொல்றேன். வேணும். ஏய், சொல்ல சொன்னல, சொல்லு. வேணும். வேணும். ஓ, வேணும். இது எப்படி வேணும்? யோ, சொல்ல சொன்னா இருமிக்கிட்டு இருக்கியா? போயா. சின்ன பொண்ணு தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? சொல்லேண்டா. மனசுக்கு பிடிச்சதுனால தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? என்ன என்ன? இதை என்கிட்டே சொல்லி இருந்திருக்கலாம். நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
பேச தெரியுமா? என்ன திருடி நினைச்சியா? நான் யார் தெரியுமா? பூங்கொடி. வேணுவோட வேணு பேர் மட்டும்தான் சொல்லுவியா? என் பேர் சொல்ல மாட்டியா? பூங்கொடி. சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லு. பூங்கொடி. வேணுதான் என் பேரு சொல்ல மாட்டேங்குது. நீயும் என் பேரு சொல்ல மாட்டியா? இதெல்லாம் எடுக்க சொன்னது வாசிக்குதா? ஏன் நீதான் நல்லா வாசிப்பியா? நான் வாசிக்க மாட்டேனா? உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். வேணும் இப்பதான் பல்ல வளர்க்குறியா? என்ன பாத்தியா? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது சட்டை வெட்டி கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கிண்டலா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இயங்கி இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமில்ல? நம்ம பூங்கொடி. பூங்கொடி அப்படியே வெளியில வா. இன்னும் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேணும் என்ன வேணும் பாக்குற? உன்னை மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூங்குடி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போய் உன் பேர் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. பூங்குடி உன்னால உசிரியே வச்சிருக்குது. வேணும் நான் வந்து நீயே உனக்கு நீ என்ன என்ன மாட்டி விட்டு நீ மாட்டி நிக்கிற? எடுத்து சொல்லு. அவன் என்னடா சொல்றது? உனக்கு அறிவில? அந்த பொண்ணு தான் புரியாம பேசுச்சுன்னா நீ அது கூட சேர்ந்துக்கிட்ட. இந்த காதல் கத்திரிக்காங்கிற வேலையெல்லாம் விட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது.
I love you. I love you. கண்ணும் சைட்டடிக்குதே சைட்டடிக்க ஷாக்கடிக்குதே கண்ணும் சைட்டடிக்குதே சைட்டடிக்க ஷாக்கடிக்குதே வெக்கம் வந்துதான் கிளாப் அடிக்குதே முத்தம் வந்துதான் ஷாட் வைக்குதே முத்தமிட்ட பெண்ணு தட்டில் தேனு வந்து ஸ்வீட்டு கேக்குதே ஹார்ட் பீட் தான் அருட்டு போடுதே லவ் ட்ராக்ல ரயில் ஓடுதே கண்ணும் சைட்டடிக்குதே சைட்டடிக்க ஷாக் அடிக்குதே வெக்கம் வந்துதான் கிளாப் அடிக்குதே முத்தம் வந்துதான் ஷாட் வைக்குதே முத்தமிட்ட பெண்ணு தட்டில் தேனு வந்து ஸ்வீட்டு கேக்குதே ஹார்ட் பீட் தான் ரூட் போடுதே லவ் ட்ராக்ல ரயில் ஓடுதே உயிரின் ஆழம் தீண்டும் வரையில் என்னை காதலி ஏதோ பண்ணுது என்ன செய்வது காமன் சூத்திரம் கற்றால் நல்லது பத்தியத்தை தாண்டி இன்று ஒத்துழைக்க ஆசை வந்தது ரோட்டு போடுதே I love you. I love you too. கோடி மக்கள் வந்தும் பூமி புத்தம் புதியது கண்ணே காதல் கொள்வோ நமது ரத்தம் புதியது மண்ணை தொட்ட பின்னே மழையின் வண்ணம் மாறுது உன்னை தொட்ட பின்னே எனது எண்ணம் மாறுது காதல் வாசலை கைகள் தேடுது மின்னும் பெண்மையே வெட்கம் மூடுது வாய் வெடித்த பூவை கண்டு தென் குடிக்க ஆசை வந்தது ஹார்ட் பீட் தான் ரூட் போடுது லவ் ட்ராக்ல ரயில் ஓடுது கண்ணும் சைட்டடிக்குதே சைட்டடிக்க ஷாக்கடிக்குதே வெட்கம் வந்துதான் கிளாப் அடிக்குதே முத்தம் வந்துதான் ஷாட் வைக்குதே முத்தமிட்ட பெண்ணு தட்டில் தேனு வந்து ஸ்வீட்டு கேக்குதே ஹார்ட் பீட் தான் ரூட் போடுது லவ் ட்ராக்ல ரயில் ஓடுது ஆட்டு வீட்டு தான் ரோட்டு போடுதே லவ் ட்ராக்ல ரயில் ஓடுதே செல்வா நாம பழகிறது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை எங்க ஆத்திலே அடுப்பு மூட்டி எரிச்சிடுவா உன்னை எரிச்சா உன்னோட சேர்ந்து நானும் எரிஞ்சிருவேன் தெரியுமா? உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி எதுக்கு பயப்படுற? இங்க பார். அடப்பாவி
நீ உன் உடம்புக்கு மேல இருக்கிற சதையில தான் என் பேரை எழுதியிருக்க. ஆனா என் மனசுலயே உன் நினைப்ப விதைச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அக்ராரத்து பொண்ண கையை பிடிச்சு இழுத்துருப்பான். ஐயா, நான் செல்வியை கையை பிடிச்சு இழுக்கலையா, மனசார காதலிக்கிறேன். பெரியவங்களா குடியிருக்காங்க, என்ன வார்த்தை பேசுறேன்? நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்றா. மாட்டேன், நான் என் உயிரை போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். செல்வியை நான் காதலிக்கிறேன். அட பாவி பயப்புள்ள, பெத்தவங்களை எல்லாம் மறந்துட்டு காதல் கீதல்னு இந்த சிரிக்க பின்னால சுத்தறதுக்காக நாங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்காத்து பொண்ண சிரிக்க இருக்குன்னு பேசாதே. பாத்தேடா பாத்தேடா, ஊர் பெரியவா முன்னாடி எங்களை இவ்வளவு தைரியமா எடுத்துறிஞ்சு பேசுறானா பாத்துக்கோங்க. ஊர் எப்படி கெட்டு போச்சுன்னு. இவனுக்கு கொடுக்கிற தண்டனையில கீழ் ஜாதி பசங்க மேல் ஜாதி பொண்ண ஏற எடுத்து பாக்குறதே விட்டுடணும். என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? வழக்கமா நம்ம பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்போமோ அது செய்ய வேண்டியதானே? படிச்ச புள்ள புத்தி சொன்னா புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா சிறு புள்ள தரமா பேசிட்டு இருக்கான். முளைச்சு 3 எல்லாம் விடல, காதலு கத்திரிக்கான்னு. இத பாருங்க, நான் யாருக்கு சிபாரிசு பண்ணி பேச மாட்டேன். ஆனா இது பொட்டப்புள்ள விவகாரம். ஐயா, இதுல சம்பந்தப்பட்டது 2 பேர். அதுல ஒருத்தர் மட்டும் விசாரிச்சா எப்படி? பஞ்சாயத்துல பெரியவங்களா பேசிட்டு இருக்காங்கல்ல, இடையில நீ என்னப்பா? கோபப்படாதீங்க, வேணு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க. வணக்கம் ஐயா. இத பாருமா, நீ சொல்றத வச்சுதான் நாங்க எந்த முடிவு எடுக்க முடியும். தைரியமா சொல்லு, நீ அந்த செல்வம் பையன் கூட பழகுனியா? நீ காதலிக்கிற உண்மைய பஞ்சாயத்துல சொன்னியோ, எங்க 2 பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. உன்னைத்தான் காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மனசுல என்ன இருக்குன்னு வாயை திறந்து சொல்லு. எனக்கும் செல்வனுக்கும் எந்த பழக்கமும் இல்லைங்க. ஊர் வழக்கப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க. கொள்ளை வைக்க பிள்ளைக்கு முட்டை விடுவாங்க. நான் உசுரோட இருக்கும் போதே என் கையால உனக்கு முட்டை விட வச்சுட்டியடா பாவி பயல, பாவி பயல. ஐயா, பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியும். இவன் ஆத்தாளும் செத்து போயிட்டான். அக்கரகாரத்து பொண்ண காதலிச்ச பாவத்துக்காக இவனும் அநியாயமா செத்துட்டான். குருக்களுக்கு எப்படி சம்பிரதாயம் முக்கியம் தான். நாங்களும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. 2 உசுர் போயிடுச்சு. இப்ப 2 குடும்பம் சண்டை போட்டுட்டு பிரயோஜனம் இல்லை. சமாதானமா போறதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்காத்து பொண்ண அவங்க கூட சேர்த்து எரிக்க விட மாட்டோம். எங்களுக்கு என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு, அதுபடிதான் செய்வோம். ஐயா, ஒரு நிமிஷம். இவங்க 2 பேரோட சாவுக்கு யார் காரணம்? நீங்க. உங்க ஜாதி அந்தஸ்து. உயிரோட இருக்கும்போது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியல. செத்தப்புறமாவது இவங்க விருப்பப்படி வைங்க. கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துங்க. ஏய், அப்ப அவங்கள மாடு நினைச்சியா? பொண வந்தா புதைச்சமா எரிச்சமான்னு போகாம நாட்டாம பண்றதுக்கு நீ யாரு? அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நான் இங்க நாட்டாம பண்ண வரல. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத இவங்க 2 பேருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுறேன்.
உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருந்தா கை கொடுங்க, ஒன்னா சேர்த்து புதைக்கலாம். இல்லனா வழியை விடுங்க. ஆக வேண்டிய காரியத்தை ஒருத்தனா இருந்து பாக்குறேன். நீ யாரு என் பொண்ணு பணத்தை தொடருக்கு? இது எங்க மான பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை தலையில யாருக்கும் உரிமை கிடையாது. இத பாருங்க, அவங்களுக்கு உரிமை பிரச்சனைனா அது எங்களுக்கும் உரிமை பிரச்சனை தான். நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். என் பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் பறி கொடுத்து விட்டு நானாதே அழைக்கிறேன் தம்பி. என் வயிறு பொத்திக்கிட்டு எரியுது தம்பி. யோ வெட்டியா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு தரதலைங்க. இதுங்க அறிவு கிட்ட திறமை எழுதி விட்டு செத்து போயிட்டா நம்ம எப்படி அதை செய்ய முடியும்? நிறுத்துங்கய்யா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. இது பொது பிரச்சனை இல்ல, 2 குடும்ப பிரச்சனை. அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செஞ்சுக்கிட்டோம். ஆக வேண்டியதை பாருங்க. நமஸ்காரம். நம்ம ஊர் கோவில் கும்பாபிஷேகம் பத்தி பேச சாஸ்திரி வந்திருக்கார். வாங்க உள்ள போய் பேசுவோம். ஏய், என்ன பாக்குறீங்க? ஆண்டவனா பார்த்து இந்த அட்வான்ஸ் அமைச்சிருக்கா. புரியல? நம்ம ஊர் கோயில இருக்க சிலை நகையெல்லாம் திருடி கொடுத்தோம்னா என்ன கோடீஸ்வரன் ஆக்கறன்னு வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான். அதுக்கு தான் இத்தனோட அட்வான்ஸ்.
குருக்களையா, உயிரை பணைய வச்சு சாமி சிலையை காப்பாத்தின வேணுவுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கும். உள்ள எடுத்து போய் வைங்க. சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போயிடலாம். இந்த ஊர் ஐதீகம் தெரியுமோ? என்ன ஐதீகம்? கோவில்ல இருக்க விக்கிரகம் திருட்டு போயிருக்கு. அதுவே தீட்டு. இதை விட பெரிய தீட்டு இவன். சவம் இருக்கிறவன் சாமி சிலையை தூக்கின்னு வந்திருக்கான். அது தெய்வ குத்தம் இல்லையோ? இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாம சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போக கூடாது. அது சரி, பரம்பரை பரம்பரையா மந்திரம் சொல்ற உங்களுக்கு தெரியாத ஐதீகமா? ஊருக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. நீ முதல்ல சாமி சிலையை விட்டு 100 அடி தள்ளி நில்லு. உன்னுடைய தீட்டுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். சாமி சிலை பீடத்துக்கு போகணும்னா ஃபைட் பண்ண மட்டும் போதாது, பரிகார மந்திரம் சொல்லவும் தெரியணும். என்ன பாக்குற? சாமிக்கு தடவின சந்தனத்தை சவத்துக்கு பூசலாம். ஆனா சவத்துக்கு தடவின சந்தனத்தை சாமிக்கு பூச முடியாது. தெரிஞ்சுக்கோ. இதுக்கு என்ன பண்ணணும்? சாமி, மன்னிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மந்திரம் சரியா? பார்த்தல விதண்டாவாதத்தை. தினமும் மந்திரவாதம் என்கிட்ட வந்து என்ன வியாக்கியானம் பேசுறான்னு. என்ன எல்லாரும் பார்த்துட்டு பேசாம இருக்கள்? டேய், களவு போன சாமி சிலையை காப்பாத்தினேன்னு கம்மு நின்னா மந்திரவாத குருக்கள்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியா? நான் குருக்கள் கிட்ட மல்லுக்கு நிக்கல. அவர் சொன்ன மந்திரம் சரியில்லைன்னு சொல்றேன். தப்பா? நான் மந்திரம் தப்பா? மந்திரத்தை பத்தி நோக்கம் என்னடா தெரியும்? மந்திரத்தை பத்தி என்ன தெரியும் கேட்ட உடனே இடத்த காய் பண்ணிட்டா பார்த்தால. நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, குருக்குள் சொன்ன பரிகார மந்திரம் சரியா? சொல்லுங்க, சரியா தப்பா? தப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு பிரம்ம மந்திரத்தை பத்தி என்ன தெரியும்? प्रथमे अश्विनात्माहुभ्याम् साम्राज्यम् भोज्यम् स्वाराज्यम् वैराज्यम् पारमेष्टिकम् राज्यम् महाराज्यमाधिपत्यम् வேத
வேதம் உங்கள் சொந்தமில்லை. 4 வர்ணம் மனிதன் செய்த தொல்லை எந்த கடவுளும் ஜாதி சொல்லவில்லை. எந்த ஊரில் மனித நேயம் உண்டோ அந்த ஊரில் வேதம் தேவையில்லை. மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ணம் வாழ வழிகள் தேடு மனிதா. சிந்து வார்த்தை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எளிதா. மந்திரம் கடந்து மனிதனை தேடு. மனிதனை மதித்தால் இருந்திடும் நாடு. 4 வேதம் உங்கள் சொந்தமில்லை. 4 வர்ணம் மனிதன் செய்த தொல்லை எந்த கடவுளும் ஜாதி சொல்லவில்லை. எந்த ஊரில் மனித நேயம் உண்டோ அந்த ஊரில் வேதம் தேவையில்லை. மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ணம் வாழ வழிகள் தேடு மனிதா. சிந்து வார்த்தை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எளிதா. மந்திரம் கடந்து மனிதனை தேடு. மனிதனை மதித்தால் இருந்திடும் நாடு. வேணு, நீ கோயில்ல பாடினது எனக்கு பெருமையா இருக்கியா? வேணு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நொள்ளி கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் தொலையிட்டோம். துப்பு. ஏய், எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உன் நன்மைக்குதான். துப்பு. ஏய், கோயில்ல மந்திரம் எல்லாம் நல்லா பாடுனியே, எனக்கு சொல்லி தருவியா? உள்ள பாடத்தையே ஒழுங்கு பிடிக்கிறது இல்ல. என்ன? ஒண்ணுல சொல்லித்தரேன். இங்க வா. இன்னும் வா. இங்க. இந்த மந்திரம் இருக்கே ரொம்ப அபூர்வமானது. அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்கடா. காசுக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, பெத்துக்க மட்டும் கஷ்டப்படுறது இல்ல. இதுல உன் கை நாட்ட வை. உன்னோட கணக்கு வழக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, வாங்கின கடன்ல தான் பாதிக்கு மேல அடைச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு பத்திர பேப்பர்ல கை நாட்டு? டேய், உனக்கு வெத்து பேப்பர் பத்திரம் பேப்பர்னு பாக்குற அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா? மனுஷன் இல்லதான் மானத்தை பாக்குறவளுக்கு எதுக்கு புள்ள மாங்கல்யம்? வாங்கின கடனை அடைக்க முடியலனா வந்து வப்பாட்டியாரு. டேய், இந்தாங்கடா வட்டி கணக்குல வர வைங்கடா.
அதுக்கு காவயிரும் அறவயிறுமா பட்டினி கடந்த வாங்கின கடன் அடைக்கிற ஏழைங்க வயிற்றுல அடிக்காத, அழிஞ்சிருவேன், இல்ல அழிச்சிருவேன். ஐயா ஐயா, என் புருஷனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா, என் தாலிய காப்பாத்துங்க. அவர் எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் ஐயா. வாங்க வாங்க. என்ன பெரியவங்களா வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க. நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். வேணுகோபாலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அபிப்பிராயப்படுறேன். நீங்க ஊர் பெரியவங்க, நீங்களும் கூட சம்பந்தம் பேச வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். உங்க பொண்ண வெட்டியான் தொழில் செய்யற வேணுகோபாலனுக்கா? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஸ்தானத்துல இருக்கிற எந்த அப்பனும் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரிகளான நீங்க செய்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானு தான் பார்க்கணும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பேதம் பார்க்க கூடாது. ஐயோ, வேதம் படிச்ச நீங்களே பேதம் பார்க்காம பேசும்போது அந்த சந்தோஷத்துல தான். ஏமா, நான் வேணுகோபால் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், வாங்க போலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. என்ன வீடு தேடி வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுதான். உட்காருங்க. உட்காருங்க சாமி. நம்ம வேணுகோபாலனுக்கு சாஸ்திரிகள் பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதான் சம்மதம் பேச வந்திருக்கோம். அட, வீடு தேடி வந்தவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாய். சாஸ்திரிகள் இங்க தொண்டையை நினைச்சா அவர் பொண்ணே இங்க வாக்கப்பட்ட மாதிரி. என்ன வேணே, நான் சொல்றது சரிதானே? ஐயா, பெரியவங்களாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்க வார்த்தையை மீறேன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா. வேணு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னியே, யார் அந்த பொண்ணு? சொல்லு, யார் அந்த மகராசி? பூங்கொடி. சாஸ்திரி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசலான்னு தான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறேன். அவளை விசாரிச்சுட்டு உன்னை விசாரிக்கிறேன்.
என்னாச்சுங்க? அது ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒண்ணு இல்ல. வாமா வா. முடியாதுப்பா. நான் அவரை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். என்னால வேணுமா மறக்க முடியாதுப்பா. அப்பா உன் மேல உசிரியே வச்சிருக்கம்மா. அப்பா உன்னை அடிச்சது இல்லையம்மா. அப்பா உன் மேல கோபப்பட்டு பாத்திருக்கியா? அப்பா சொல்றபடி கேளுமா. கெட்டியான மறந்துடுமா. இல்லப்பா, என்னால வேணுமா மறக்க முடியாதுப்பா. அவனை நீ மறக்கல, அவன் இருக்கிற இடத்துல போராட்டி கொடுவேன். சாக்கு. வேணு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட வேணு. பிரசிடண்ட் என்ன கொம்பனா? அவனுக்கு தான் சொத்து பத்து இருக்குன்னு ஒரேடியா குதிக்கிறானா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன். அவன் என்ன பண்றாங்கிறத பாப்போம். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் அவளே இறங்கி உனக்கு பொன் கொடுக்க வரப்போ இவர் என்ன சாதாரண பிரசிடென்ட்? ஜாதி இல்ல அந்தஸ்து இல்லன்னு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவரு தனக்குன்னு வர்றப்போ ஜாதி அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியா போச்சு. ஊருக்கு ஒரு நாயன் தனக்கு ஒரு நாயனா? விட்டுடுவோமா வேணு? வேணும் வேணும். பூங்குடிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து எவனோ ஒருத்தன் வர்றானா? டாய், பிரசிடண்ட் பொண்ணு பூங்குடிய எவனாவது பொண்ணு பார்க்க ஊருக்குள்ள போனீங்க, வெட்டி வாய்க்கால விட்டுருவேன். இல்லங்க, ஊரே ஒண்ணு சேர்ந்து உன் பொண்ணை வேணுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கும். பிடிவாதம் உன் பொண்ணு விஷயத்துல வேண்டாம். பேசாம வெத்தலை பார்க்க. யார் வீட்டுல யாரா நிச்சயம் பண்றது? சுடுகாட்டுல பணம் எரிக்கிறவங்க கிட்ட சம்மதம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு சாதி கட்டு போயில்ல. இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இடத்தை காலி பண்ணுங்க. வேணும். இவன் யார் தெரியுமா? விகிதாவிகபாலித்யம் ஜம்பித் மகே மகே மதி மாமகே இதம் மதிமகத்தி விச்சே சாராம் நவஸ்பகிரக மண்டலி. அடாடாடா, என்ன கண்கொள்ளா காட்சி! அந்த ஈஸ்வரனே வந்து திருவிளையாடல் பண்ண மாதிரி இருக்கு. வேணுகோபாலா, நீ புறப்பால பிராமணனா இருந்தாலும் அந்த பகவானா பார்த்து
உனக்கு சத்திரிய குணத்தை கொடுத்திருக்கார். என்னது கிழிஞ்ச ஜாக்கெட்லாம் போட்டு பிச்சைக்காரி மாதிரி? பீரோல அவளோட ஜாக்கெட்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்து போட்டுக்கோ போ. நல்லா இருக்கே கதை. கல்யாணத்துக்கு போன மாமி ஆத்துக்கு திரும்பினா ஆமே ரகலை ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு மாமிக்கு இல்லவே இல்ல. நல்ல மனசு இருக்கான்னு இந்த காலத்துல யார் பாக்குறா? நகநட்டு இருக்கான்ல பாக்குறா. ஐயோ, என்ன காரியம் பண்ற? என்ன இதப்பா, ஊர் உலகத்துல நடக்காத தப்பா நம்ம பண்ணிட போறோம். மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, சமத்தா நடந்துக்கோ. போகாத, நில்லு. அப்புறமா ஆத்துக்கு வா. ஆத்துக்கார ஆபீஸ் போனது வர மணி. என்ன ஒண்ணு பண்ணிடாதே. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோவில இருக்கிற சாமியை விட உங்களை நான் வாழ்வா நினைச்சிட்டு இருக்கேன். என் நெருப்புல நெருப்பள்ளி போட்டுறாதீங்க. உடனே என்ன? ஏய், நில்லு நில்லு. ஏண்டி அடுத்த கல்யாணத்துக்கு போயிடுறதுக்குள்ள யாத்துக்கார கையில பட்டுதான் பாத்தியா? உன்னை பாடி. ஐயோ, எல்லாரும் சண்டைக்கு வரையலா. அகரகாரமே அடுத்தார செயல பண்ணிட்டாளே. எல்லாரும் வாங்கோ. வயிற்று பசிக்கு சாதம் கேட்டதா கொடுத்திருப்பேன். உடம்பு பசிக்கு யாத்துக்கார கேட்டா எப்படி கொடுப்பேன்? நேக்கு அப்பவே தெரியும் ஓய், இந்த அகரகாரத்திலேயே ஒருத்திதான் அழகுன்னு ஓரமா ஒதுங்கி போறச்சே ஒழுக்கம் கட்டவன் நினைச்சேன். நடந்து கொடுத்து இவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, இவ ஆத்துப்படி யாரும் இருக்காதீங்க. அபிஷ்டு உன் முகத்துல மொழிக்கிறதே பாவம். பாருமா, அம்மா அம்மா என் கூட பேசுமா. அம்மா என்ன பாருமா. மாமி மாமி, எங்க அம்மா தூக்குல தொங்குறாங்க. அவங்க கீழே இருக்கிற வாங்க மாமி. நான் வரமாட்டேப்பா. அகரகாரத்துல உள்ளவாளா உங்க ஆத்துப்படியை மிதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கா. குருக்கள்கிட்ட உங்க அம்மா தப்பா நடந்ததுக்கு தூக்குல தூங்காம இப்ப தொட்டிலே தூங்க முடியும்? போ போ. நீங்க வாங்கண்ணா. கட்ட புருஷன் நீர் பண்ண தப்புக்கு கவரிமானா இருந்த வேணுவோட அம்மாவை அக்ரஹாரமே காரி துப்ப வச்சுட்டேன்னு. எப்ப நான் உசுரோட இருக்கச்சே பட்டு மாமி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க பார்த்தாலும் அப்பவே நீங்க மிருகமாயிட்டு. நீங்க பண்ணின தப்புக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. सहनौ भुनक्तु
सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतेजमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 பேதம் பிடிச்ச இவன் தான் செய்யற தொழில பேதம் பார்க்கல. மனசால ஒண்ணு சேர்ந்தவாளை பிரிச்சு வைக்கிறது மகாபெரிய பாவம். இந்த வேணுவுக்கு நீங்க பொண்ணு கொடுக்கறதுனால எந்த வகையிலும் தாழ்ந்து போயிட மாட்டீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேணு மனசால வசந்தவன். நீங்க மனசு வச்சீங்கன்னா இப்பவே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். குருக்களையா, நான் மாத்திக்கிறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம். வேணும் தன்னோட வெட்டியான் தொழிலையும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சா நான் வெத்தலை பாக்கு தட்டை மாத்திக்க சம்மதிக்கிறேன். ஐயா, நாங்க வீடு விட்டு பிரிஞ்சாதான் நீங்க அவனை ஏத்துக்குவீங்கன்னா எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் என் மகனை விட்டு பிரிஞ்சிருப்பேன். அம்மா கொஞ்சம் நில்லுமா. ஏம்மா என்ன சொல்ற? இவன் வளர்த்தவன் தானே. இவன் எங்கேயோ எப்படியோ சந்தோஷமா இருந்த போதுன்னு போறியா? இதோட உன் கடமை முடிஞ்சு போச்சுன்னு போறியா? இவங்கெல்லாம் யாருமா? 10 வயசுல அனாதையா இருந்த என்ன எடுத்து பாசம்னா என்ன, அன்புனா என்னன்னு உணர வச்ச. இப்ப அந்த உறவை அறுத்துட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சொல்லுமா, எப்படி மனசு வந்தது? ஐயா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அது எங்களால கெட்டு போயிடக்கூடாது. நான் உன்னை விட்டு போலையா, என் உசுரை விட்டு போறேன், என் உசுரை விட்டு போறேன். ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்லவர். இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க, நல்ல அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு? இந்த உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத தாய்ப்பாசம் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு? நீ யாரியா? நீ இருமா, நீ யாரியா சொல்றதுக்கு? உன் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு வான்னு நீ யார் சொல்றதுக்கு? நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு வந்தாதான் எனக்கு கிடைக்கும். அது எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஆமா, பாத்தீங்களா ஐயா, வேணும் உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தான்னா வளர்த்த தாயின் தங்கச்சி விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வரேன்னு சம்மதிச்சிருப்பான். அவன் வசதியில ஏழையா இருக்கலாம், ஆனா வைராக்கியத்துல கோடீஸ்வரன். பிரசிடண்ட் ஐயா, பாதி மனசை மாத்திக்கிட்ட நீங்க மீதி மனசை மாத்திப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேணுவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவன் சாதாரணமானவன் இல்ல. இந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த காதல் ஜெயிக்கலன்னா உலகத்துல வேற எந்த காதலும் ஜெயிக்காது. காமயே தேவதன்மே வாஜோ சமத்ரஜா காமராஜாய வித்மஹே காமரூபாய தீமஹே தன்னः காம பிரச்சோதயாத். இவனுக்கு இவளது எழுதிய கணக்கு என்றும் மாறாது.
வேறெதிலும் சேராது. இன்று மாலை சூடிடும் மஞ்சள் மங்களம் வாழிய வாழியவே வாழியவே வாழியவே. ஆத்துக்குள்ள ஐயரத்து பொண்ணு, அட அம்பிக்குத்தான் பொண்ணு மேல கண்ணு. பட்டு சேல பட்ட இடத்தில் சக்கடிச்சு போனதென்னு மாமி, அடி மாமி மனிதர் கட்டும் மாமி. ஏமி சிவகாமி தலை கீழா சுத்துது பூமி. ஆத்துக்குள்ள ஐயராத்து பொண்ணு, இந்த அம்பிக்குத்தான் பொண்ணு மேல கண்ணு. ஜென்மங்கள் மாறும் தெரியாதோருக்கு உன்னோட சொந்தம் மாறாது நேக்கு. என்னோட காதல் தெரியாது நோக்கு, சாதி முகூர்த்தம் தரப்போற ஷாக்கு. மிச்சம் மீது இல்லாத வண்ணம் அள்ளித் தருகிறேன். உச்சக்கலைகள் என்னென்ன உண்டோ சொல்லித் தருகிறேன். பட்டுச்சேலை எடுத்து நழுவி விழுவதென்ன அம்பி, அம்பி அட கர்மருக்கு தம்பி. அம்பி அம்பி நீ சுத்த தங்க கம்பி. ஆத்துக்குள்ள ஐயராத்து பொண்ணு, அட அம்பிக்குத்தான் பொண்ணு மேல கண்ணு. தரபரி பாப்பனே மெய்பட்ட நெருப்பு குப்புன்னு பத்திக்கும், கைப்பட்ட உடம்பு கப்புன்னு பத்திக்கும். முத்தத்தின் மேகத்தில் மோட்சமும் சித்திக்கும், கல்யாண மோகத்தில் வேர்வையும் தித்திக்கும். உச்சந்தலையில் சூடேறும் வண்ணம் முத்தம் தருகிறேன். உள்ளங்காலில் நீர் பாய்தல் போலே உன்னை தொடுகிறேன். இனிமேலே புதிய உயரமடைய வேணும் மாமி, மாமி மனிதர் கட்டும் மாமி. ஏமி சிவகாமி தலை கீழா சுத்துது பூமி. ஆத்துக்குள்ள ஐயராத்து பொண்ணு, அட அம்பிக்குத்தான் பொண்ணு மேல கண்ணு. என் பட்டுச்சேலை பட்ட இடத்தில் சக்கடிச்சு போறதென்ன அம்பி, அட அம்பி நீ தர்மருக்கு தம்பி. மாமி மாமி மடிதார் கட்டும் மாமி. ஆத்துக்குள்ள ஐயராத்து பொண்ணு, அட அம்பிக்குத்தான் பொண்ணு மேல கண்ணு. அண்ணே, அந்த வெட்டியா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க கட்டிக்க போற பூங்குடிய காதலிச்சு பிரசிடண்ட் வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிட்டானே. உங்க மாமா வேணு வெட்டியாந்துறையில விட்டு வந்துட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாருண்ணே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டிக்க போற முறமாமா நான் உசோட இருக்கும்போது பொணமரிக்கிற வெட்டியான் தொழில விட்டு வந்தா பொண்ணை கொடுக்கலன்னு சொன்னியாம? தபார், பூங்கோடி வயசுக்கு வந்தப்ப சொன்ன அவளுக்கு பரிசம் போறவன தாலி கட்டணும் நானா தான் இருப்பேன். நீ அதையெல்லாம் மீறி டேய், யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு.
நீ தெரிஞ்சவே மாட்டியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறக்கா, போறேன். பூங்கொடிய பொண்ணு கேட்டு வந்து அந்த வெட்டியான வெட்டிட்டு வந்து வெத்தலை பாக்கு மாத்துறேன். ஏண்டா சைக்கிள்ல போறது வெட்டியா நகைச்சு தானே? ஆமாண்ணே. பூங்கொடி இல்ல, அதான் அவன் ஃப்ரெண்டு. அவன் எப்ப பெரிய மனுஷியாவா? தாய் மாமா எப்ப நான் தாலி காட்டலான்னு 16 வருஷமா காத்துட்டு இருந்தேன். கடைசியில உங்க அண்ணன் எனக்கு ஜாங்கிரி கொடுத்துட்டு அவன் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறேன். ஆனா நான் இப்ப ஜாலியா இருக்க போறேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அட நான் எந்த பொண்ணை கெடுத்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமா கெடுக்குன்னு நினைப்பம்மா. இந்த பொண்ணுங்க வேண்டாம் வேண்டான்னு ஓடும்போது கால கொலுசுல இருந்து கலகலன்னு சத்தம் வரணும். கையை பிடிச்சி வைக்கும் போது வலையெல்லாம் மலை மலன்னு ஒடிஞ்சு விழணும். தலையில இருந்து கமாமன்னு மல்லிகைப்பூ வாசனை வரணும். இதெல்லாம் இருந்தா தான் நாகராஜுக்கு மூடே வரும். நீ என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்க? பூலன்னா விட்டுருன்னு பாத்தியா? பைத்தியக்காரி, எல்லாமே இங்க இருக்குது. டேய், அந்த வலையில மல்லிகைப்பூ கொலுசெல்லாம் கொண்டாங்கடா. புதுவரத்துக்கு வந்தா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். கண்ணா பண்ண ஓடி கணத்துல ரத்தம் வருது பாரு. நீ ஏன்டா குடுக்குற? அட உங்க அண்ணனுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த அம்மா அப்பா விளையாட்டு. போடிங், உங்க அண்ணன் வரணும், என் கையால் அடிபட்டு சாகணும். சாவா. அச்சோ, அடிக்க கூடாதுமா. நம்ம கிட்ட மாட்டினா கதை கந்தலாயிருன்னு மானஸ்தி மலையேறிட்டா. என்ன நெஞ்செழுத்தண்டா உங்களுக்கு? பச்சை குடிசை கட்டணைக்கே சொன்னேன், பூங்கொடிக்கு பர்சம் போறது நான் தான். எல்லாம் தெரிஞ்சும் அந்த வெட்டி பைய வெட்டி அவங்க பொண்ணு கேட்கறது எப்படா போனீங்க? நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த பணத்தை நீங்க தான் சுமக்கணும். வர்ற பணம் தகச்சுதான் தெரியாம வெட்டி அவன் கையால இருக்கணும். இது நடக்கணும். இல்லன்னு போய் எரியிற எரிசாரத்துல உங்க எல்லாரும் எரிச்சிருவேன்.
யாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன தாக்கல் தகவல் எதுவும் சொல்லாம திடீர்னு இருக்க சொன்னா எப்படிங்க? அவசியம் தெரியணுமா? அனாதை பணம். யாருன்னு தெரியணும்ல. வேணும். நீ பாத்துக்க. வேணும். என்ன? ஐயோ சிந்தாமணி! அம்மா சிந்தாமணி! அம்மா சிந்தாமணி! ஐயோ! ஐயா, எப்படியாச்சு? ஐயோ அம்மாடி! சிந்தாமணி! ஐயா, நீங்க அது சொல்லுங்க. எப்படியாச்சு? எப்படியாச்சு? சொல்லுங்க, எப்படியாச்சு? எல்லாத்துக்கும் நாகராஜ் தான் காரணம்.
பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க பொறுமையா யோசிச்சுக்கிட்டு இருந்தனால இப்ப வேணுவோட தங்கச்சி பலி ஆயிட்டா. இன்னும் பொறுமையா இருந்து யார் உயிரை பலி வாங்க போறீங்க? நான் சாதாரண மனுஷன்ட்ட பேசல, ஊர் தலைவன்ட்ட பேசுறேன். பாரபட்சம் இல்லாம பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்கின பெரிய மனுஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, ஊருக்கெல்லாம் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஊர் ஜனங்க கேட்கறதுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாது இல்லையா? எந்த வேதத்திலையுமே மனுஷால பத்தி சொல்லும் போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லவே இல்லை. மனுஷ நேயத்தை பத்தி தான் சொல்லி இருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகத்துல மக்கள்லாம் நல்லா இருக்கணும். சர்வே ஜனோ சுகினோ பவந்து. மொத்தத்துல எல்லாரும் இன்புற்று இருக்கவே அன்றி வேறொன்று மறியேன் பராபரமே. வேணும், நீ சுடுகாட்டுல பணத்தை மட்டும் எரிக்கல, எனக்குள்ள இருந்த ஜாதி பேதத்தையும் எரிச்சிட்டேன். நீ சுடுகாட்டுல பணத்தை மட்டும் புதைக்கல, எனக்குள்ள இருந்த போலியான அந்தஸ்து கௌரவத்தை புதைச்சிட்டேன். சொத்து சோகம் தேவையில்லை, வளர்த்த தாய் தான் முக்கியம்னு என்னைக்கு நீ சொன்னியோ அந்த மனித நேயத்துக்காக என் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்.